ரட்சகரும் உன்னத மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் 6 நாட்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 7ஆம் நாளிலே அவரை காணும்படியாக, அவரை தரிசிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள், இந்த நாள் மனமகிழ்ச்சியான நாள், இந்த நாள் கர்த்தருக்குள் களி கூறுகிற ஒரு நாளாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களை இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகளில் நீர் காப்பாற்றுகிறீரையா. எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வருத்தங்கள், மரணங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை நீர் காப்பாற்றுகிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஐயா. உங்களுக்கு ஜெபத்தில் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் முழங்கால் பண்ணிடுவோமா? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நாம் துதி ஆராதனைகளை ஏறெடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எப்படியா எங்களை நடத்துகிறேன், இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், இன்னமும் எங்களை நடத்துவீர். ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியிலிருந்து எங்களை நீர் காப்பாற்றி வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் முழங்கால் படி கர்த்தரை நோக்கி நாம் நன்றி சொல்லுவோமா? என் தேவனாகி கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் நன்றி சொல்லுவோமா? பிரியமானவர்களே, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, போன வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை, போன வருடங்கள் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை, ஏன் காலையில் இருந்தவர்கள் சாயங்காலம் இல்லை, மதியம் இருந்தவர்கள் கூட இப்பொழுது இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை அற்புதமாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை வாழ வைத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வருகிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கொரோனா உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடும் பலத்தோடும் அவர் நம்மை நடத்தி வருகிறதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? ஒரே ஒரு சின்ன வியாதி வந்தா போதும், மனுஷனை உலுக்கி எடுத்து அவன் குழம்பி போய் விழுந்து போய் ஏது உலகத்துல வாழ்நாடு நிலைமை வந்து விடுகிறது. ஆனால் நம்மை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார், அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரே சகோதரே, நீ எவ்வளவாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். உன் வாழ்க்கையை நீ எண்ணிப்பார், உன்னுக்கு கீழே இருக்கிறவர்களை நீ எண்ணிப்பார், உன்னை எவ்வளவாய் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார் என்பதை எண்ணிப்பார். நீ வாழ்நாளெல்லாம் நன்றி சொன்னாலும் போதாது, அத்தனை நன்மைகளை ஆண்டவர் வாழ்க்கையில செய்திருக்கிறார். உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே, இந்த நாளில் என்ன உயிரோடு வைத்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஐயா, உம்மை பார்க்கும்படியாக கிருபை செய்தீரப்பா, உமக்கு நன்றி ராஜா. இந்த சன்னிதானத்திற்கு வரும்படியா எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. வியாதியோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு வராமல் மன அமைதியோடு நிம்மதியோடு எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஐயா, கண்ணீரின் பாதைகளை நாங்கள் கடந்து போனாலும் அதை கழுப்பி நீரூற்றாய் மாற்றுகிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. 6 நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்துகிறே, உமக்கு நன்றி ராஜா. 7ஆம் நாளை காணும்படியாக கிருபை செய்கிறே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி தகப்பனே. இந்த நாளில முழங்கால் படியிட்டு உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான கண்மணிகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஐயா, அந்த ஓய்வு நாள் எத்தனையோ பேருக்கு இல்லை ஆண்டவரே, ஆனால் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இந்த வாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா தகப்பனே. ஒரு நாள் ராஜா, ஒருவேளை ஆண்டவரே, இதோ இந்த ஆன்லைன் மூலமாக கூட என்னுடைய பிள்ளைகளுமே பார்த்து உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படி காட்சிக்கிறோம் ஐயா. இதோ இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நீர் அறிவீர், அவருடைய வேதனைகளை நீர் அறிவீர், அவர் துக்கங்களை நீர் அறிவீர், அவருடைய துயரங்களை நீர் அறிவீர், அவருடைய கண்ணீரை நீர் அறிவீர், அவருடைய மனபாரங்களை நீர் அறிவீர், அவருடைய எண்ணங்களை இயக்கங்களை நீர் அறிவீர். ஆண்டவரே, என் தேவனே, தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா இயக்கங்களையும் நீ நிறைவேற்றும்படி இந்த வேளையில ஜெபிக்கிற ராஜா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னப்பா. நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உனக்காக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வதற்காக இடத்துல மன்றாடுகிறோம் கர்த்தாவே.
ஆண்டவரே இதோ நாளை எக்ஸாம் எழுத போவதான இந்த 10th பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 10th எக்ஸாம் எழுத போறாங்க ராஜா, அந்த பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வருடம் அந்த பிள்ளைகள் எழுதும்போது நம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா பிள்ளைகள் மேல் நம்முடைய கிருபை இருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியாக எழுதி வெற்றி பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடிக்காக ஜெபிக்கிறையா. நீர் தாமே தம்முடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி ஆண்டவரே சுமந்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாக தகப்பன் இந்த நாளில திருமண நாளை காண்கிறதான அன்பான சகோதரி கவிதாக்காக, மிஸ்டர் டேவிட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதமான திருமண நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் எங்கெல்லாம் ராஜா திருமண நாட்களை கொண்டாடுகிறார்களோ, பிறகு நாட்களை கொண்டாடுகிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். நன்மையான வாலிப சகோதரி இலக்க கொடுத்ததான அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த குடும்பத்தில் நீர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தேர்தலை சமாதானத்தை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ கர்த்தாவே சூரிய அஸ்தமானது ஆண்டவரே ஓய்வு நாள் ஆரம்பமானது கர்த்தாவே. அடுத்த நாள் வரைக்கும் ராஜா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கர்த்தர் உதவி செய்தபடிக்காக ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே நோக்கி மக்கள் நன்றி சொல்லும்படியாய் கிருபை செய்தேன். எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லும்படியாய் கிருபை செய்தேன். இன்னும் நடக்க போகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இதோ துதித்து நாங்கள் பாட போகிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம், உம்முடைய வசனங்களை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ராஜா. கடைசி புரிந்து நீர் தாமே எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் வந்து சேர வேண்டிய பிள்ளைகள் சீக்கிரமாய் வந்து சேரவும் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் கிருபை செய்க. மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நாளில் வாய்க்கூட ஒரு சில பாடல்களை நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். பிறகு ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை துதித்து பாடுவது எத்தனை நன்மையானது. ஆண்டவரை யார் துதிச்சு பாடுவாங்க தெரியுமா? நீதிமான்கள் ஆண்டவரை துதித்து என்ன செய்வாங்க? பாடுவாங்க. நாம் துதித்து பாடும்பொழுது கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்றுவார். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். முதலாவது பாடலாக 71ஆம் பாடலை பாடுவோம். பாடல் 21 போற்றி துதிப்போம் என் தேவதேவனை என்ற பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே Yes,
இந்த பாதரத்தில் சொந்த
தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜன் நாம் சொந்தமாகினார். இந்த பார்த்தளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் என்று சொல்லி அற்புதமான ஒரு பாடலை நாம் பாடினோம். இந்த நாளிலே 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவரை நான் யார் முன்னாடி கனம் பண்ணுவேன்? என் பிதாவுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கையிட்டால் கர்த்தர் உங்களுடைய நாமத்தை பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவதாக ஆண்டவர் சொன்னார். ஆகவே 2 காரியத்தை இந்த வருடத்திலே நான் செய்ய போகிறேன். 1, நீங்க எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேருக்கு நாம் இதை சொல்லுகிறோம்? ஒருவேளை உங்களால் சொல்ல முடியல கூட பரவாயில்ல, அவங்கள ஆண்டோடைய ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீங்க அழைச்சா போதும். அப்படி இந்த வருடத்துல யார் அதிகமான ஜனங்களை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசியில ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, நீங்களே யோசித்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பா இந்த சபையில இந்த பிரேயர் இந்த ஜெபக்கூடத்திலிருந்து செய்யப்படும். இது இந்த ஜெபக்கூடத்திலிருந்து இல்லை, அது வெளியிருந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கி உங்களுக்கு செய்யப்படும். நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர போறீங்க? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமா வரப்போறார். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகம் முடிய போகுதுன்னு. எத்தனை பேர் நம்புறீங்க? நாளைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். 3ஆம் உலகப் போர் நடக்குமா நடக்காதா? நடக்குமானால் தீர்க்க தரிசனம் அதை குறித்து என்ன தீர்க்கமாய் சொல்லுகிறது என்கிறதை குறித்து ஒரு ஆழமான சத்தியத்தை நாளைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு அநேக சத்தியங்களை கேட்டு வருகிறீர்கள். நாளைக்கு உலகத்தின் முடிவுக்கும் 3ஆம் உலகப் போருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதை குறித்து ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கு வேண்டுமானால் வசனத்தை சொல்லுகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டு வரும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எசேக்கியேலின் புஸ்தகம் 37, 38, 39, 40 இந்த 4 அதிகாரத்தில் எப்படியாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த 3வது உலக போர் நடக்க போகிறது என்பதை திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார். எங்கே அது துவங்கும், யார் அதை துவக்குவார்கள், அதன் ஆரம்பம் எப்படி இருக்கும், அதன் முடிவு என்னமாய் இருக்கும், அதன் முடிவில் என்ன நடக்கும் என்கிற ஒரு மகிமையான செய்திகளை கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அநேகர் இதை கேட்காமல் இருக்கிறார்கள். ஆனால் நாளைக்கு இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது என்ன வரும்? முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வேலையை செய்ய வேண்டியவங்க யாரு? நாம தான். ஆடு குட்டி போடுமா, வெய்ப்ப குட்டி போடுவாரா? ஆடு குட்டி போடுமா, வெய்ப்ப குட்டி போடுவாரா? கவிதா, வெய்ப்ப குட்டி போடுவாரா? ஆடுதான் குட்டி போடும். அப்ப ஆடுகளை கர்த்தர் கேட்பார், நீ ஏன் உனக்கு சொன்ன சத்தியத்தை போய் மற்றவங்களுக்கு சொல்லல? நீ சொல்ல கூட வேணாம், ஒரு முறை இந்த சர்ச்சுக்கு வந்து பாருங்க மட்டும் சொல்லுங்க. நிறைய சொல்லுங்க, ஒரு முறை சர்ச்சுக்கு வந்து பாருங்க மட்டும் சொல்லுங்க. இந்த வருடத்துல உண்மையா சொல்றேன், இன்னும் நமக்கு இது எந்த மாதம்? இது ஜூன் மாதம், 6வது மாதம். இன்னும் எத்தனை மாதம் இருக்கு? டிசம்பருக்கு 6 மாதம். நீங்க ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து பாருங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க வைங்க. 2வது இயர்ல டிசம்பர்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கும். சரி, 2வது நிறைய கேள்வியை நான் கேட்டு வந்த வாக்கிங் போவதெல்லாம்
என் கூட அன்பான சகோதரிகள் சகோதரர்கள்லாம் வருவாங்க. அதில் ஒரு சின்ன பிள்ளை அவன் வந்துட்டு இருக்கிறான் என் கூட. 16 வயசு உள்ள ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையோட பைபிள் சத்தியத்தை நான் சொல்லிட்டு வரேன். எனக்கு வந்து வயசெல்லாம் கிடையாது, சின்ன குழந்தை கிடைச்சாலும் சத்தியம் சொல்ல சான்ஸ் கிடைச்சா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ சில கேள்விகளெல்லாம் கேட்கும்போது ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு. இப்போ அந்த பிள்ளை பைபிள் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் நம்ம பிள்ளைங்கெல்லாம் பேசியே வரும்போது ஏன் ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் நாம் ஒவ்வொரு வாரமும் வேதத்தை படிக்கக்கூடாது? கரெக்டாக ஒரு வாரத்துக்கு 15 அதிகாரத்தை நீங்களும் நானும் படிக்க வேண்டும். ஆதியாகமத்தில் 15 அதிகாரம், அதில் 5 கேள்வி தான் நான் கேட்பேன். ஆனால் சாதாரணமாக என்ன கேள்வி? 5 கேள்வி தான் கேட்பேன். அந்த 5 கேள்விக்கு பதில் கொடுக்குறவங்களுக்கு ராயல் ட்ரீட்மெண்ட். நீங்க எதிர்பார்க்கறத விட அற்புதமான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்புறம் சொல்லுங்க. 15 அதிகாரம் ஆதியாகமத்துல இருந்து தொடங்க போறோம், வெளிப்படுத்தல் வரைக்கும் முடிக்க போறோம். 15 அதிகாரத்தை நுணுக்கமா படிச்சுட்டு வாங்க. நான் சொல்லிட்டேன், மிக கேள்வி கடினமாக இருக்கும். நாளையிலிருந்து அடுத்த வாரம் வரைக்கும் கரெக்டா அடுத்த வாரம் சனிக்கிழமை அந்த கேள்விக்கு பதில் கேட்போம். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இன்னொன்று, ஃபேமிலியா நீங்க என்ன செய்யலாம், உட்காந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்து நான் தொடங்கும். அது வந்து ஃபேமிலி குயிஸ். அந்த ஃபேமிலி குயிஸ் 3 ஃபேமிலியா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி அந்த 3 ஃபேமிலி கரெக்டா ஒரு அப்படியே கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வெளிப்படுத்த வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா எந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வருதோ அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட். என்ன ட்ரீட்னா, வெளியே போயிட்டு அவங்க சந்தோஷமா, either it can be a Goa treat or it can be ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை ஜெருசலேம் போகும். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ட்ரீட் கொடுக்கும் அந்த ஃபேமிலிக்கு. அதனால ஃபேமிலியா நீங்க பைபிளை படிச்சுட்டு வந்து உட்காந்தீங்கன்னா அந்த பைபிள் குயிஸ் நடக்கும். அந்த பைபிள் குயிஸ்ல கரெக்டா இப்போது டிசம்பர் வரைக்கும் போகும். அதுல நல்லா உண்மையிலே படிச்சு தேர்ந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ரீட் கொடுப்பேன். அது கோவா ட்ரீட்டா இருக்கலாம், ஒரு 3 நாள் போயிட்டு 3 நாள் 3 பகல் இருந்துட்டு வரலாம், அல்லது ஆண்டவர் சித்தமாச்சுன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு ட்ரீட் உங்களுக்கு கிடைக்கலாம். அது ஏதாச்சும் ஒரு ட்ரீட், இல்லை எருசலேம் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். பட் இட்ஸ் அ ஃபேமிலி ட்ரீட். ஜெபம் பண்ணிக்கங்க, நிச்சயமா இது நடக்கும். ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாம் சாதாரணமான கேள்விகள் அல்ல. பைபிளை கரைச்சி குளிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கேள்விகள் நீங்க சொல்லுங்க, ரெடி ஆகுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அதன் பலன் உண்டு. ஆகவே ஆண்டவருடைய வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே வேத வாக்கியங்களை நாம் என்ன செய்வோம்? ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளில் ஒரு மகிமையான செய்தியை ஆண்டவரிடத்தில் ஜெபத்தோடு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கர்த்தரின் உள்ளத்தில் கொடுத்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 நாம் வாசிப்போம். Book of Matthew, chapter 11, verse 28 and 29 onwards. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அதோட வேற என்ன சொன்னார்? 29 என்ன சொன்னாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எப்படி? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் ஆண்டவரால் கொடுக்க முடியாதவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க இளைப்பாறுதலின் தேவன் என் தேவன் சொல்லிட்டு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆபகுக்ல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னோட கூட எடுத்த ஒரு வாசியங்கள் ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகுக், புக் ஆஃப் ஹபாக்கக், பழைய ஏற்பாட்டில் வருது. புக் ஆஃப் ஹபாக்கக்
chapter 1 verse 2. கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீ கேளாமல் இருக்கிறீரோ? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீ ரட்சியாமல் இருக்கிறீரோ? இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? என்ன ஆண்டவரே, நான் ஜோமனிலே இருக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஜோமனிலே இருக்கிறேன். ஆனா என்ன செய்யல? நீங்க யாராச்சும் கேட்டுக்கிறீங்களா அந்த கேள்வியை? இங்க கேட்காதவங்க யாரும், ஆண்டோட்ட கேள்வி கேட்காதவங்க யாரும் இருக்கிறீங்களா? நான் இது வரைக்கும் ஆண்டோட்ட கேள்வியே கேட்டதில்லைங்க. யாராச்சும் கை தூக்க பார்க்கணும். நான் இது வரைக்கும் ஆண்டோட்ட கேள்வியே கேட்கலங்க அப்படி யாரும் இருக்கிறீங்களா? நீங்களாம் யார் பிள்ளைங்க தெரியுமா? யார் பிள்ளைங்க தெரியுமா? ஆண்டோடைய பிள்ளைங்க. கேள்வி கேட்கறவங்க தான் ஆண்டோடைய பிள்ளைங்க. ஆண்டோட சண்டை போடுறது தான் ஆண்டோடைய பிள்ளைங்க. ஆண்டோட உரிமையா கேட்கறவங்க தான் ஆண்டோடைய பிள்ளைங்க. ஒருவேளை நமக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது 3 காரியம் நடக்கும். நம்ம கேட்டது உடனே கிடைக்கல, தாமதமாகும். என்ன அர்த்தம் தெரியுமா? சில ஜெபம் கேட்ட உடனே கிடைக்காது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லுங்கம்மா, ஏன் கிடைக்குமா? கவிதாம்மா, ஏன் நம்ம ஜெபம் பண்ணோட கிடைக்கிறதுல? புரியல. எதனா ஒரு காரணம் வச்சிருப்பாரு. வெரி குட். ஏன் நம்ம ஜெபம் பண்ண உடனே கிடைக்கிறதுல? ஏன் கிடைக்கிறது? அப்ப அது உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். என்னால அப்ப அது உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அப்ப தேவைன்னு கிடைச்சும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ தேவையில்லாம இருக்கிறன்னு அர்த்தம். எப்படி? அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? ஒரு சில பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, நம்மளை உருவாக்குறார். எப்படி? நம்மளை உருவாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு லேட்டா கிடைக்கும் போது, ஏன் லேட்டா, ஆனா கண்டிப்பா என்ன செய்வார்? அதை நமக்கு கொடுப்பார். ரெண்டாவது, சில பொருளை கண்டிப்பா கொடுக்கவே மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏமா நீ கேட்டதெல்லாம் கொடுக்காம போயிருக்காரா? கொடுத்துருக்காரா? நீ கேட்டு கொடுக்காம போயிருக்காரா? நீ கேட்டு கொடுக்காம போயிருக்காரா? யாரும் அக்கிரம கேட்டு கொடுக்காம போயிருக்காரா? கை தூக்க பாப்போம். நான் கேட்டு கொடுக்காம போயிருக்கேன். உட்கார இடத்துல நான் கேட்டு கொடுக்காம போயிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் தேவையில்லாத கேட்டிருக்கிறேன், அதனால கடவுள் நினைச்சிருக்கேன், எனக்கு கொடுக்கல. ஆனா கேட்டவனே கொடுப்பாரு. சில டைம்ல நீ முட்டி போட்டு கூட கேட்கறது வேணாம், நடந்துனே கேட்பாரு, கிடைச்சிடும். பாத்துக்கிறீங்களா? நடந்துனே உனக்கு அது தேவை அப்படின்னு நினைச்சிருவாரு, உடனே கொடுத்துருவாரு. சில இது கேட்டாலும் சரி, முட்டி போட்டாலும் சரி, மோதினாலும் சரி, முண்டி அடிச்சு போதனால கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அது உனக்கு ஆபத்து கொடுத்துரும், பொறுமையாகிரு அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக கொடுக்க மாட்டாரு. ஏன்னு சொன்னா அதனால நமக்கு மரணம் கூட வந்துடும் சில நேரத்தில். இல்ல நாம ஒருவேளை வழி விலகி என்ன செய்வோம், போயிருவோம். அதனால என்ன செய்யப்படாது, கொடுக்க மாட்டாரு. சில இது பதில் என்ன தெரியுமா? சில நேரத்தில் பதில் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது இல்லைன்னு பதில் வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது இல்லைன்னு பதில் வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன சொல்லவே மாட்டேறீங்க? இல்லைன்னு பதில் வந்தா இல்லதான்றது பதில். அதனால்தான் இங்க ஒரு பக்தன் யாரு? ஆபகுக் தீர்க்கதரிசி. சாதாரணமானவர்ல ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? படிங்க, இப்ப படிங்க. 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிப்போம். கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிட்டே இருக்கணும், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் கூப்பிடணும்? எது வரைக்கும் கூப்பிடணும்? எது வரைக்கும்? பதில் கிடைக்கிற வரைக்கும் கூப்பிடு. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட என்ன செய்யறது? கூப்பிடும்.
ஏன் ஆண்டவர் கொடுக்கிறது தெரியுமா? ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். எப்படி அப்படின்னு பார்ப்போம். வாசிங்க. ஆகாயின் புஸ்தகம். ஆகாய், சகரியா, மல்கியா. The book of Haggai, chapter 1, verse 5, 6 and 7. வாசிங்க. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகிறதில்லை, குடித்தும் பரிபூரணம் அடைவதில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலி சம்பாதிக்கிறவன் ஒத்தலான பையிலே போடுகிறவனாய் இருக்கிறான். மறுபடியும் என்ன சொல்ற பாருங்க, உங்கள் வழிகளை. எத்தனை முறை சொல்ற இந்த வார்த்தையை? எத்தனை முறை சொல்ற இந்த வார்த்தையை? எத்தனை முறை? 2 முறை சொல்ற. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன் ஆண்டவர் ஜெபத்திற்கு சில நேரத்துல கத்தி கதறி கூப்பிட்டு கேட்டாலும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னா, நம்முடைய வழிகளை நம்ம என்ன செய்யறதில்ல, சிந்தித்து பார்க்கறது இல்ல. நம்ம வழிகளை ஒருவேளை சரியில்லை, ஆண்டவர் என்ன செய்ய வேண்டாம், பதில. அதான் உண்மை. எதுக்கு? உனக்கு கொண்டு போறதுக்கா இல்ல, உன்னை சீர்படுத்துவதற்கு. என்னது? உன்னை பக்குவப்படுத்துவதற்கு, உன்னை பதப்படுத்துவதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை நித்தியத்திற்கு அழைத்து செல்வதற்கு, உன்னை சுகமாய் வாழ வைப்பதற்கு ஒரு பாடத்தை என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் தன்னை நேசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? சிக்ஷிப்பான். அப்பா எந்த பிள்ளைய சிக்ஷிச்சானோ என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளை அப்பா சிக்ஷிக்கிறான்னு என்ன அர்த்தம்? தொலைஞ்சு போன்னு விட்டாருன்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை அந்த அப்பா அதிகமா நேசிக்கிறான்னு அர்த்தம். இது எந்த பிள்ளை புரிஞ்சுக்குதோ அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். எங்க அப்பா என்ன திட்டாரு, எங்க அப்பாவுக்கு என்ன அறிவு இருக்குதா பாருங்க. இந்த காலத்துல 5 வயசுல போது அது அப்பான்னு வழிவை பிடிச்சிக்கும். அப்பா எங்க அப்பா மாதிரி யாருமே இல்லை. 10 வயசு ஆகணும்னா என்ன அப்பா பேசுறதே பிடிக்க மாட்டேதேமா, என்னம்மா இவரு அப்படின்னு. 15 வயசு வந்தோம்னா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும், இந்த பாப்பா அந்த ஆள் மரியாதை இருந்துச்சு, அந்த ஆள மரியாதை இருந்துச்சு. 20 வயசு ஆனோடனே எப்படிமா குப்பை கொட்டின இந்த ஆள்கிட்ட, எப்படிமா குப்பை கொட்டின இந்த ஆள்கிட்ட. 25 வயசு ஆகட்டுமே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த பாருமா அதாவது மரியாதை சொல்லுவேன், இனிமே நான் இங்க வரமாட்டேன். இந்த காலத்துல வாலிப பிள்ளைங்க ஏன் நம்மளை சிக்ஷிக்கிறாங்க, ஏன் நம்மளை கண்டிக்கிறாங்கன்னு யோசிக்கிற திராணி கூட இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அன்பான பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, எங்க அப்பான்னு எத்தனை வயசு ஆனாலும் அடி நான் உங்க பிள்ளை தானே அப்படின்னு நம்ம கூடவே என்ன செய்யறாங்க வந்து அதை அடிக்கிட்டோம். அது என்னன்னா பண்ணிட்டோம். உண்மையா நேசிக்கிற பிள்ளைங்க தன் தகப்பனை விட்டு என்ன செய்யாது, தூரம் போகவே போகாதுங்க. தன் தாய் விட்டு என்ன செய்யாது, தூரம் போகவே போகாது. எந்த பிள்ளைக்கு தாய் தகப்பனுடைய அருமை தெரியலையோ அந்த பிள்ளைங்க தன் தகப்பனை தன் தாயை விட்டு என்ன செய்யறோம், தூரம் ஓடிடும். அதே மாதிரி ஆண்டவர் கூட எவரை நேசிக்கிறாரோ அவன் என்ன செய்யறாரு, சிக்ஷிக்கிறார். அப்ப ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்டது நம்ம கிடைக்கலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய வழியோ நம்ம வழியோ பார்க்கணும். எப்படி இருக்கு நம்ம வழிகள்? அநேக நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு. நீதிமொழிகள் 14:12 என்ன வாசிக்க தெரியுங்களா? நீதிமொழிகள் 14:12 வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு என்ன வழியா, மரண வழி. செல்லாத்துல நினைப்பா நம்ம கரெக்டுப்பா, நம்ம செய்யறது கரெக்டுப்பா, நம்ம போற வழி கரெக்டுப்பா, நம்ம செய்யற காரியங்கள்லாம் கரெக்டுப்பா. சில பாத்துக்கிறீங்களா, அவங்க நினைச்சுதான் ரைட்டுப்பா, பாத்துக்கிறீங்களா, அவங்க சொல்றதா ரைட்டுப்பா, பாத்துக்கிறீங்களா. ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு தவறு இருக்குன்னு அவங்க உணரவே மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் கூட அப்படித்தான் நினைப்பேன். நான் நினைக்கிறது ரைட். நான் என்ன நினைப்பேன், பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஆனா நான் என்ன செய்வேன்,
நான் நினைக்கிறதா ரைட். இது பைபிள் நினைக்கிறது ரைட்டா நினைக்க மாட்டேன், நான் நினைக்கிறதா ரைட். இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். ஏன் அவங்க நினைக்கிறதா ரைட்டு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படியே வளர்ந்துருச்சு. அதனால கிறிஸ்து பைபிள் சொல்றாரு, பைபிள் சொல்லிக்குது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிறதா ரைட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது நீ என்ன நினைக்கிறியோ அது மரண வழி அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன செய்யணும்? வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 6:16 வாசிப்போம். பாத்தீங்களா? நல்ல வழி எதுன்னு தேடு, அதை விசாரி, அதுல நட. நல்ல வழி எதுன்னு தேடு, அதை விசாரி, அதை நட. எத்தனை பேரை நம்ம உட்காந்துட்டு நான் செய்யறது சரியா தப்பா அப்படின்னு எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம்? நான் பேசுறது சரியா தப்பான்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? நான் போறது சரியா தப்பான்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு சகோதரனுடைய சம்பவத்தை நான் அறிவேன். அந்த சகோதரன் அவருடைய மனைவிய ஒரு நாள் கூப்பிட்டு நீ செய்தது சரியில்லை அப்படின்னா, என்ன செய்தது சரியில்லை அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்போ அவர் சொன்னாரு உன் மொபைல் எப்படி அப்படின்னு கேட்டார். அந்த மொபைலை அந்த சகோதரி கொடுத்துச்சு. அந்த மொபைலை திறந்து அந்த மொபைல் இருக்கிற சிம்மை எடுத்து கல்லை வச்சு நசுக்கி தூக்கி போட்டார். இனி நீ என்ன செய்யக்கூடாது? உங்க அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது. எப்படி இருக்கும் அந்த ஒரு அனுபவம் வந்தா? எப்படி இருக்கும்? அவர் செய்தது சரியா தப்பா? இப்படி எத்தனையோ காரியங்களை நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா கவுன்சிலிங்ல நாங்க நிறைய கேசஸ் படிப்போம். இந்த மாதிரி கேசுங்கெல்லாம் ஒருத்தருடைய சுதந்திரம். நாம நினைக்கிறோம் நாம செய்தது சரியா தவறா அப்படின்னு நம்ம சில நேரத்தில் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம சுதந்திரத்துல நம்ம தான் செய்தது தெரியும் நினைப்போம். நம்முடைய சுயநலமா நம்ம யோசிப்போம், அதெல்லாம் சரி நினைச்சிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு நீ நின்னு, நீ விசாரி, நீ யோசி, நீ படிச்சு புரிஞ்சுக்க, நீ செய்தது தப்பா அல்லது சரியா. சில டைம் ரொம்ப ஈஸியா நாம நினைச்ச காரியங்களை செய்தலாம் நினைப்போம், ஆனா நடக்காது. ஏன் தெரியுமா? நாம போற வழி சில நேரத்தில் சரியா போய் என்ன செய்யாது சேராது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்புக்கணும். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வாசிங்க 33ஆம் அதிகாரம் எரேமியா, எசேக்கியேல் 33:20 வாசிப்போம். எசேக்கியேல் 33:20 வாசிப்போம். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானது அல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவரையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று. பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுளுடைய வழி செம்மையானது இல்லைங்க. நீங்க எத்தனை பேர் கடவுளுடைய வழியை படிச்சிருக்கோம், பார்த்திருக்கிறோம்? நாம உன்னுடைய வழியை நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு உன் வழிகளை நான் என்ன செய்வேன்? சீர்தூக்கி பார்ப்பேன். நீ எப்படி நடக்கிற, நீ எப்படி பேசுற, நீ எப்படி வாழ்ற, நீ எப்படி பழகுற, நீ எப்படி இருக்கிற, எல்லாம் பார்ப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். ஒருவேளை உனக்கு ஆசீர்வாதம் வரலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்முடைய வழி சரியில்லைன்னு அர்த்தம். ஒருவேளை நமக்கு நினைச்சது கிடைக்கலன்னு அர்த்தம், நாம இன்னும் சரியா ஆகலன்னு அர்த்தம். பைபிள்ல கேள்வி கேட்காத ஒரு மனுஷன் யார் தெரியுமா? பைபிள்ல கேள்வி கேட்காத ஒரு மனுஷன் யார் தெரியுமா? யாரா சொல்றீங்களா? கேள்வி கேட்காத ஒரு மனுஷன் அடுத்த ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். யோபா அவர் கேட்காத கேள்வி இல்லை. ஏனோக்கா, இயேசு கிறிஸ்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாய்? ஏனோக்கா, ஏனோக்கு வாழ்ந்தார் இந்த சரித்திரம். ஆனால் நல்லா வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி அதிகமா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி கூட கேட்க. யாரு யாரு யாரு? ஹல்லேலூயா. ஆபிரகாம்.
ஒரு கேள்வி கூட கேட்காத ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா ஆபிரகாம். பைபிளை படிச்சு பாருங்க. வாழ்ந்தார், நல்லா வாழ்ந்தார், பல பாடுகள் மத்தியில தான் வாழ்ந்தார். ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டார், வரே ஆபிரகாம் அப்படின்னாரு. ஆபிரகாம் ஒரு நாள் நான் வரமாட்டேன் ஆண்டவரே சொல்லவே இல்லை. எங்க ஆண்டவரே கேட்டாரா? கேட்டாரா? கேட்கவே இல்லை. எப்ப ஆண்டவரே கேட்டாரா? எவ்வளவு தூரம் ஆண்டவரே கேட்டாரா? எதுக்கு ஆண்டவரே கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல, அமைதியா போயிட்டார். சொல்லுங்க, எங்க கேட்டார் சொல்லுங்க. சொந்தம் அடிக்க போகும்போது என்ன கேள்வி கேட்டாரு? நான் சொன்ன கேள்வி வேற, அவர் கேட்ட கேள்வி வேற. அவர் என்ன கேள்வி கேட்டாரு? ஆண்டவரே காப்பாத்துவீங்களா, காப்பாத்துவீங்களா, காப்பாத்துவீங்களான்னு ஏன் கேட்டாருன்னா, அது யாரை காப்பாத்த கேட்டாரு? மற்றவங்களை காப்பாத்த, தன்னை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்டாரா? அதான் கேள்வி. நல்லா யோசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். 40 இருந்தா 50 இருந்தா அழிச்சிருவீங்களா ஆண்டவரே? யாருக்காக? தனக்காக கேள்வி கேட்டாரா? சொல்லுங்க. ஒரு கேள்வி தனக்காக கேட்கவே இல்லை. பிள்ளைய கொண்டு போய் பலி செலுத்துறான்னு சொல்றாரு. 113 வயசு. என்ன ஆண்டவரே கேட்டாரா? பையன் கேள்வி கேட்டுறாப்பா, ஆடு இருக்குதுப்பா, ஆடு எங்கப்பா? நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எங்கப்பா ஆடு? என்ன ஆண்டவரே கேட்டாரா? நீங்க படிச்சு பாருங்க, வேதம் முழுவதிலும் கேள்வி கேட்காத ஒரே மனிதர் யாருன்னு சொன்னா ஆபிரகாம். அவருடைய வழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே தன் ஆண்டவர் முன்னாடி வச்சு பார்ப்பாரு, தான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தான் என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள்ல நம்ம ஆண்டவரை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் அதான் சொன்னாரு, என் வழிகள் உன் வழிகள் எல்லாம் யாரை நினைச்சுக்க, என்ன நினைச்சுக்கோ. அப்படி நினைக்கும் போது உன் கால் என்ன செய்யாது? எதுலையுமே சிக்காது. உன் சுய புத்தி மேல சாயாத. என்ன சொல்றாரு? உன் சுய புத்தி மேல சாயாத. உன் வழிகளில் எல்லாம் என்ன செய்ய, என்ன நினைச்சிட்டு நீ போ, உன் கால் என்ன செய்யாது? சிக்கவே சிக்காது. எத்தனை முறை செத்துருக்கணும் தெரியுமா? இன்னைக்கு சாயங்காலம் தான் பேசிட்டு இருந்தேன். 365 நாள் நான் செத்துருக்கேன். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அவருடைய கிருபை மட்டுமே தானே ஒழிய, நான் நல்லவன் இல்லை. நான் நல்லவனால என்னை உயிரோட வைக்கிறேன். வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்ப தூக்கம் வந்துடும். நடு ரோட்டில் நின்றுக்குவேன், நடு ரோட்டில் நின்றுக்குவேன். லாரிக்காரன் பொய்யன்னு அடிப்பான், அப்படியே நின்றுக்குவேன். யோ வீட்டில் சொல்லிட்டு வந்தியா யார் கேட்பான், சாரி சார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். சில நேரத்தில் அந்த எட்ஜி பழுட்டி அடிச்சுக்கணும், அப்படியே அந்த எட்ஜில் நிற்க வச்சுட்டு கிருன்னு சத்தம் வரும். என்ன சத்தம் வருதுன்னு முடிச்சு பார்த்தா அப்படியே வண்டி அந்த எட்ஜில் கரெக்டாக நின்றுக்கும். 2 வீலர், அதுவும் 3 வீலர்னா கூட நின்றுக்கும். 2 வீலர் 2 கால் பேலன்ஸ் எல்லாம் எப்படி நிற்கும்? அப்படி யோசிப்பேன். கடவுள் நிற்க வச்சுருவார். சில டைம் அழுதுகிட்டே வருவேன், நான் அழுதுகிட்டே வருவேன் வீட்டுக்கு. ஏன்னா இது எப்படா கடவுளை என்ன காப்பாற்றுறான். அந்த ஜனாலி இருக்கிற ஜனம் சொல்லுவாங்க, ஐயா வீட்டுக்கு போகாதீங்க, இங்கே தூங்கிறேன் இன்னைக்கு ராத்திரி, இல்லை போகிற வழியில தூங்கிடுவீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் காப்பாற்றுறாங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு பிரியமா வாழ்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாள் என்ன செய்யல, கைவிடுற. இந்த உலகத்துல நீ வர துன்பத்தை பார்த்து நீ கடவுள்கிட்ட கேள்வி கேட்காத, உன்னை கேள்வி கேட்பாரு. நான் எங்க தவறு செய்யறேன், நான் என்ன தவறு செய்யறேன், நான் பண்ணுறா, நான் சரியா இருக்கிறேன்னா அப்படி நம்மளை கேட்டோம்னா தான் அப்படின்னு சொல்றாரு. உன் வழிகள் எல்லாம் நீ என்ன செய்ய, உன்னை சீர்தூக்கி சிந்தித்து பா. நீ நிறைய விதைக்கிற, ஆனா எவ்வளவு இருக்கிற? கொஞ்சமா இருக்கிற. என்ன சொல்ற? கிடைக்காது. வாசிக்க, மறுபடியும் வாசிக்கத என்ன சொல்றது பாருங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் நடக்குது? சாப்பிட்டு கூட திருப்தியா இல்லப்பா, நடக்காது. எனக்கு சில நேரத்தில் யோசிப்பேன், என்னத்தை சாப்பிட்டாலும் என்னத்தை நடக்குது, ஆனாலும் இன்னும் வா வா வா. பார்த்துக்கிறீங்களா? குப்பையா வருது, தொப்பையா வருது. குப்பையெல்லாம் உள்ள கொண்டாதான் தொப்பை வருதா இல்லையா? ஏன் திறனா விதைக்கிறோம்? கொஞ்சம் தான். என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நான் சொல்றேன், ஆண்டவரே இவ்வளோ உழைச்சேன் ஆண்டவர். அது சொல்லுவார், நீ என்ன உழைச்சேன், உனக்கு உழைச்சதுக்கு நான் கொடுத்துட்டேன், அமைதியா பேசாத. திருப்தி என்ன செய்யறது? சாப்பிட்டா திருப்தி. அப்புறங்க தண்ணி குடிச்சாலும் என்ன செய்யல. சில நேரத்தில்
நிம்மதி திருப்தி தாக தீராத நிலைமை. வாசிங்க. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. சரி, கூலியை சம்பாதிக்கிறவன் சொத்தலான பையிலே. கூலியை சம்பாதிக்கிறவங்க போட்டுறானா அவர் அங்கட்டம் சொன்னார். என்ன சார், எப்படி சார் கடப்பட்டது தெரியல சார், தெரியாது. இந்த நேரத்தில் சம்பாதிக்கிற பணம் கையில இருக்காது. காசு தங்குதா பாருங்களேன். எப்படியாச்சும் ஒரு சேர்த்து வைக்கிறோம் நிக்கதா பாத்தீங்களா? எங்க போயிருமா அது? பொத்தலான பையில போயிடும். பொத்தலான பையில பணத்தை சேர்த்து வச்சா இருக்குமா? அன்னைக்கு ஒரு நாள் கறி வாங்கிட்டு வந்தேன். எனக்கே தெரியல, கருப்பு பையில இருக்கிற கருப்பு பை கீழே ஓப்பன் ஆகிட்டு நான் பாட்டுக்கிறேன்னா காலில் விழுந்துட்டு பார்த்தா கறியெல்லாம் கீழே. எவ்வளோ கஷ்டத்தின் மனசு. சேச்சை எல்லா கறியும் கீழே விழுந்துருச்சடா சாமி. கப்புக்கிட்ட கையை வச்சு பிடிச்சிக்கிறேன். எது விழுக்கூடாது. இதில் வேற கொரோனா வேற, ரோட்டில் விழுந்தது எடுத்து என்ன ஆகுது? டே கொரோனா சாமின்னு அது வேற. நான் இப்போ ரோட்டில் போய் எப்படி எடுக்கிறது? வாடப்பா இருக்கிற வரைக்கும் போதுன்னு 1/2 கேஜி கறி எடுத்து கடைசியில் 1/4 கேஜி கறி தான் பிடிச்சி 4 கேஜி போயிடுச்சு. மொத்தனான பையில போனால் எவ்வளோ வருத்தம் பாருங்களேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ 4 கேஜி வீணா போச்சேன்னு பழுவினே போனேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். அதாவது ஆண்டவர் சொன்னாரு, உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீ செய்துட்டு இருக்கிற, இன்னும் நீ சீரா இல்ல, ஆனாலும் நான் உன்னை பார்த்து கூப்பிடுறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாங்க, என்கிட்ட வாங்க. எப்படி வாங்க? மனமாரி வாங்கன்னாரா? இருக்கிற மாதிரி வாங்க. நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? இளைப்பாறுதல் கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன் தான். இளைப்பாறுதல் கிடைக்கல அப்படின்னா ஒரு கண்டிஷன்ல நாம சரியில்லைன்னு அர்த்தம். இளைப்பாறுதல் கிடைச்சிருந்தா ஒரு கண்டிஷன்ல நாம சரியா இருக்கணும்னு அர்த்தம். அந்த பாடத்தை மட்டும் கத்துக்கிட்டு போயிடும். இப்போ வாசிங்க. 10:19-11-29 வாசிங்க. 11:29 Book of Matthew chapter 11 verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கத்துக்கணும்? என்ன கத்துக்கணும்? என்ன கத்துக்கணும்? என்ன கத்துக்கணும்? என்னம்மா கத்துக்கணும்? சாந்தமா மனத்தாழ்வா என்னன்னு நினைச்சோம். நம்ம சாந்தம் எப்படி வரும்? மனத்தாழ்வு எப்படி வரும்? எப்போ வரும் தெரியுமா? சாந்தம் எப்போ வரும் தெரியுமா? இங்க இருக்கு சொல்லுங்க. நான் இது வரைக்கும் கோவமே பட்டதில்லை. வண்டியில தான் போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு வரலாம் வண்டியில் போயிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் பொய்யும் வந்துட்டு இருக்கான். என் பாரு மோதி இருப்பான், கிட்டத்தட்ட மோதி இருப்பான். என்னை அறியவன ஒரு சவுண்ட் விட்டா பார்த்துக்கோ. அவன் ஓடி போயிட்டான் எங்கேயோ. சில நேரத்தில் பார்த்தா போலீஸ்கார மாதிரி இருக்கும். அந்த பயத்துல நிறைய பேர் பயந்துச்சு பண்ணிடுவாங்க. அப்படியே நிறைய பேர் கஷ்டம். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எப்படி வரும் அது? பணிவு நம்ம வாழ்க்கையில வரும்போதுதான் அது வரணும். என்ன வரணுங்களா? பணிவு வரணும். பணிவுனா என்ன அர்த்தம்? இப்படி குனிஞ்சு நடக்கிறதுங்களா? நிறைய பேர் பனிரெண்டு எனக்கு தெரியும். ஒருத்தர் இப்படியே கையை கட்டிக்கின்னு நடப்பேன். இப்படியே தான் நடப்பேன். அதான் ஹம்பிள்னஸ். தாழ்மைனா என்ன? ஒருத்தருக்கு கேட்ட தாழ்மைனா என்னன்னா கிழிஞ்ச துணியை போட்டு வந்திருக்கிறார். கேட்ட நான் எவ்வளவு தாழ்மை ஆகிறேன் பார்த்தேன். டேய் இது ஏழ்மைடா. உன்னை தாழ்மையா இருக்க சொன்னாலும் ஏழ்மையா இருக்க சொல்ல. நீ பணிவா இருந்தா உனக்கு குனிஞ்சு நடக்குன்னு சொல்லல. பணிவுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனை பேர் தெரியாது? விவேகானந்தாவுடைய குரு. அவர் சொல்றாரு தன்னுடைய சிஷ்யனை பார்த்து, விவேகானந்தா எங்க பள்ளம் இருக்குதோ அங்க தானா தண்ணி வந்து ரொம்ப, அதே போல எங்க தாழ்மை இருக்குதோ அங்கதானா இறைவன் வந்து தங்குவான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சிஷ்யனுக்கு பார்த்து சொன்னாரு, விவேகானந்தா எங்க பள்ளம் இருக்குதோ அங்கதான் தண்ணி வந்து ரொம்ப, எங்க தாழ்மை இருக்குதோ அங்கதான் இறைவன் வந்து தங்குவான். எங்க மேடு இருக்குதோ அங்க தண்ணி ஓடி போயிடும். எங்க இறைவன் இல்லையோ எங்க இருக்க மாட்டானா? பெருமை யார்கிட்ட இருக்குதோ அவன்கிட்ட என்ன செய்ய மாட்டான்? இறைவன் இருக்க மாட்டான். அவன்கிட்ட பெருமை இருக்குதா?
ஈகோன்னு ஒன்று இருக்குதா? பிரிஸ்டேஜ்னு ஒன்று இருக்குதா? என்ன நினைச்சோம் நம்மளை பத்தி? நம்ம யார் தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, சண்டியர் போல இருப்பார். சண்டியர் அது என்னன்னு கூட தெரியல. சண்டியர் போல இருப்பார். நமக்குள்ளே நம்மளை பத்தி ஒரு பெருமை இருக்கும். பிரியமானவர்கள, நமக்குள்ள நம்மளை பத்தி ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நமக்குள்ள தெய்வம் தான் இருக்கணும். நமக்குள்ள பணிவு இருக்கணும். விட்டு கொடுக்கிற குணம் இருக்கணும். அன்பா நேசிக்கிற மனசு இருக்கணும். ஒருத்தரை ஆதரிக்கணும். நம்மளை வெறுக்கிறவங்களை கூட நம்ம நேசிக்கணும். நம்மளை தொடர்றவங்களை கூட நம்ம நேசிக்கணும். நம்மளை பார்த்து தவறா பேசுறவங்களை கூட நம்ம நினைச்சக்கூடாது, தள்ளிடக்கூடாது. நமக்கு மோசம் பண்ணாலும் சரி, நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் சரி, நம்ம அவங்கள்ட்ட போய் அவங்களை துன்பப்படுத்தக்கூடாது, ஒதுங்கி போயிடணும். நம்ம யாருக்கும் நோவா இருக்கக்கூடாது. சரி, நம்ம யாருக்கும் நோவா இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கும் பாவமா இருக்கக்கூடாது. நம்மளால ஒருத்தருடைய மனசு நோகக்கூடாது. தாழ்மை என்பது இன்னொருத்தருடைய மனசு நோகடிக்க கூடாது. விட்டு கொடுக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும். அடிப்பட்டாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். இதுதான் கடவுளுக்கு பிடிச்சமான ஒரு வழி. ஆண்டவருக்கு வழி பிடிச்ச என்ன செய்வாங்க தெரியுங்களா? இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாழ்க்கையில கூட மறக்காதீங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். The book of Proverbs chapter 16 verse 7 வாசிப்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வான். ஒருவனுடைய வழி யாருக்கு பிரியமா இருக்கணுமா? ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருவை கூட என்னவா மாற்றுவானா? அவனோட சமாதானமாகும்படி மாற்றுவான். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகளை நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவரே, எனக்குள்ள தாழ்மை இருக்குதா? நீடிய பொறுமை இருக்குதா? சாந்தமும் மனத்தாழ்மையுமா நான் இருக்கிறேன்? ஆண்டவரே கேட்போமா? ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு? மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மீகா 6:8 பாருங்க, என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் அவருக்கு முன்பாக தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் கர்த்தர் வேறு எண்ணத்தை உன்னிடத்துல கேட்கிறார். யாருக்கு முன்னாடி தாழ்மையா? ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மையா இருக்கும், பணிவா இருக்கும். கதிர் பாருங்க, நெற்கதிர் எப்படி வளருது? நல்லா வளர்ந்து ஆடுது. பிறகு என்ன செய்யுது? அதுல அப்படியே நெல் வந்தோடனே என்னமா ஆகுது? என்னமா டெய்லி நம்ம என்ன வந்தது? அப்படியே சாஞ்சி அப்படியே நிக்குது. பனி உண்டது எது? எது சத்தம் அதிகமா போடுது தெரியுமா? சத்தம் அதிகமா போடுது எது? எது சத்தம்? எம்டி வெசல். எம்டி வெசல் கொஞ்சம் தமிழ்ல சொல்ல, காலி பாத்திரம் தான் அதிகமா சத்தத்தை. அது நிரம்பி இருக்குது. என்ன செய்யுது? அரைக்குறை என்ன செய்யும்? தழும்பும். தடக்கு 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 என்ன செய்யும்? தழும்புமா தழும்பாதா? அப்ப நிறைஞ்ச குணமா இருக்கணும்னா ஒரு நெல் எப்படி இருக்கணும் ஐயா? நெல் எப்படி இருக்கணும்? எவ்வளவு பணிவு பார்த்தீங்களா? நான் சிலரை பார்ப்பேன், அவங்க பேசும்போது கூட கவனமா பேசுவாங்க. அவங்க யோசிக்கும் போது கூட கவனமா, அவங்க செய்யும் போது கூட கவனமா. அது எப்போ வரும் தெரியுமா? அது எப்போ வரும் தெரியுமா? வேதத்தை ஆழமா பண்ணி, வேதத்தை ஆழமா பண்ணி. அதுதான் ஆகாய 2:14 வாசிக்கிறோம். ஆகாய 2:14 வாசித்து பிடிச்சிருவோம். ஆகாய 2:14 என்ன சொல்ற பாருங்க. ஆகாய 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். வேகாய் chapter 2 verse 14. அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும். ஆகாய 2:14ங்களா? ஆகாய ஓகே. ஹபக்குக் 2:14 வாசி. சமுத்திரமும் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி
கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நினைச்சுதான் ஆண்டோடைய வசனத்தை நம்ம எவ்வளவு அதிகமா அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள போவோம், ஆண்டோடைய வழியில போவோம். ஆண்டோடைய வழிகளுக்குள்ள போகும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? சிறப்பா, சீரா, ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப தாழ்மை எப்போ வரும், சாந்தம் எப்போ வரும், பணிவு எப்போ வரும்னு சொன்னா ஆண்டவருக்குள்ள நம்ம வாழும்போதுதான் நிச்சயம் நமக்கு அது வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து முடிச்சிருவோம். எரேமியாவின் புஸ்தகம் 17, 10, 11 வாசித்து முடிச்சிருவோம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் செய்கிற இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்தில் எங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். மறுபடியும் படிக்கிறத கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கு செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரோ என்ன அர்த்தம் சொல்லி முடிச்சிருவோம். என்ன அர்த்தம்? நீங்க தான் பேசுற. என்ன அர்த்தம் இது? யார் சொல்றது இந்த வார்த்தை? என்ன சொல்றாரு? நீ என்ன செய்ய அது உனக்கு கிடைக்கும். நீ என்ன பண்ற அது பலன் உனக்கு கிடைக்கும். நீ என்ன பண்ற அது பலனை உனக்கு நான் தருவேன். ஏன்? இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் யார்? எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. உன் இருதயத்தை பார்க்கிறவன் நான் தான், உன் வழியை பார்க்கிறவன் நான் தான், உன் வாழ்க்கையை பார்க்கிறவன் நான் தான், உன் பேச்சை பார்க்கிறவன் நான் தான், உன் எண்ணத்தை பார்க்கிறவன் நான் தான், உன் செயலை பார்க்கிறவன் நான் தான், உன் சிந்தனையை பார்க்கிறவன் நான் தான். உனக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அதை கரெக்டா. இப்ப சொல்லுங்க, கடவுள்கிட்ட தப்பு இருக்குமா நம்ம கிட்ட தப்பு இருக்குமா? கடவுள் வழி கரெக்டா, என் வழி கரெக்டா? கடவுள் சொல்றதை நான் செய்யணுமா, நான் சொல்றதை கடவுள் செய்யணுமா? நான் வாழ்ற வாழ்க்கை சரியா வாழ்ந்தேன்னா எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? நான் போற வழி சரியா போனா எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தெல்லாம் பார்க்கறது யாரு? நீ என்கிட்ட ஒரே ஒன்று கத்துக்கோ. என்ன கத்துக்கோ? சாந்தமும் பொறுமையும் என்னன்னு கத்துக்கோ. நீ வருத்தப்பட்டு பாரமா இருக்கிறியா, என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஆனா ஒண்ணு உனக்கு கத்து தருவேன். என்னன்னா, நீ சாந்தமா மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கிட்டேன்னா உனக்கு என்ன வேணாலும் தருவேன். உடனே ஒன்று மட்டும் அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துறேன். நம்ம தாழ்மையா இருந்தோம்னா போதும், நம்முடைய ஏழ்மையே நம்மளை விட்டு போயிடும். நம்ம பணிவா இருந்தோம்னா போதும், நம்முடைய குனிவே நம்மளை விட்டு போயிடுங்க. நீ யார் முன்னாடி குனிஞ்சு நிற்கிறியா, உன்கிட்ட பணிவு இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட பணிவு இல்லைன்னு அர்த்தம். நான் தாழ்மை இல்லாமல் இருக்கிறேன்னா, நான் ஏழ்மையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்கிட்ட தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். ரெண்டே ரெண்டு. தாழ்மை இல்லாதனால தான் எனக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு ஏழ்மை இருக்குது. நான் ஏன் குனிஞ்சிருக்கிறேன்? என்கிட்ட பணிவு. பிரியமானவர்களே, கர்த்தர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாக நம்ம எண்ணி, ஆண்டவரே இந்த நாளில் என்னை தாழ்த்துக்கிறேன் அப்பா, நான் பணிவாய் நிற்க எனக்கு கற்றுத்தாரும். நான் நினைக்கிறதெல்லாம் இனிமேல் ரைட்டுன்னு நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய வழியில் நான் போகும்படியா என்னை அழைத்து செல்லும். என் சுய புத்தி மேல சாயக்கூடாது, என் சுய எண்ணங்கள் மேல சாயக்கூடாது. நான் நினைக்கிறது ரைட்டு நான் நினைக்கக்கூடாது. நீர் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எந்த பாதையில் நான் போனேன்னு எனக்கு சொல்ல ஆண்டவரே. மனுஷனுக்கு செம்மையாக தோற்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி. ஆண்டு சொன்னார், உன் வழி என் வழி இல்லை, உன் சிந்தனை அல்டிமேட்டா ஆண்டவருக்கு சமூகத்தில் என்ன செய்யணும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? அற்புதமாக ஆசீர்வாதமாக நடத்துவார். அனைவரும் மெனுவில் என்று ஒரு பாடல் இல்லை, பாடல் சொல்லு. நம்ம நாளைக்கு பாடுவோம், நாளைக்கு பாடுவோம் சரியா? முதல்ல கொஞ்சம் பாட வச்சிருக்கோம், நாளைக்கு காலையில் ஒரு பாடுவோம். ஓகே, ஒரு என்ன பாட்டு பாடுவோம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சொல்லுங்க. ஓ தேவனுக்கே மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன்.
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, மாறாத நாமத்திற்கு நன்றி ஐயா. இந்த ராத்திரி பொழுதுல இந்த வசனங்களை தியானிக்கும்படியான ஒரு வாக்கியத்தை எங்கள் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து அந்த வழியிலே நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தேன் ஆண்டவரே. ஆனால் நாங்களோ எங்கள் சுய புத்தியின் மேல் அநேக நாளிலே சாய்ந்து எங்களுடைய விருப்பம் போல போய் ஆண்டவரே அநேக வேளையில் நாங்கள் சிக்கிக்கொண்டு ஐயோ என்று கதறுகிற ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ராஜா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறேன், உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே. அநேக வேளையில வருத்தமும் பாரமும் எங்களை தாக்குகிறது. அதற்கு காரணம் எங்கள் மத்தியில தாழ்மையும் பணிவும் இல்லாதபடினாலே கர்த்தா, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை சரியாய் கற்றுக்கொள்ளாமல் நடக்க வேண்டிய பாதையில சரியாய் நடக்காமல் போனபடினால நாங்கள் அவதிப்படுகிறோம் ராஜா. இதோ நீர் எங்களுக்கு முன்பாக மரண வழியும் ஜீவ வழி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மரண வழியை தொடராதபடி ஜீவ வழியை பின்பற்றும்படியான பரலோக விசேஷ ஞானத்தை நீர் எங்களுக்கு தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வழிகளிலே சில நேரத்தில் நாங்கள் இதுதான் சரி என்று போய் அவதிப்பட்டு துன்பப்பட்டு அல்லலோடு துயரத்தோடு நாங்கள் விழுந்து விடுகிறோம் கர்த்தாவே. இனி அப்படிப்பட்ட வழியில நாங்கள் போகாதபடி எங்கள் தெய்வம் காட்டுகிற வழியில நாங்கள் போகும்படியாய் கர்த்தர் எங்களை அழைத்து சென்றபடிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக வேளையில இது வெளிச்சமான வழி என்று சொல்லி இருளில போய் மாற்றி விடுகிறோம், பாவத்தில் விழுந்து விடுகிறோம், இச்சையில விழுந்து விடுகிறோம், அழிந்து போய் விடுகிற சூழ்நிலை வருகிறது ராஜா. நாங்கள் நீதியின் பாதையில நடக்க, செம்மையான பாதையில நடக்க, உத்தமமான பாதையில் நடக்க, உண்மையான பாதையில நடக்க எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் கொடுத்த சத்தியம் இங்க யாருக்கோ ஆண்டவரே, நீ நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாரோ இங்க இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக நீர் கொடுத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் தாழ்மை இல்லாதவர்களாக இருந்தால், பொறுமை இல்லாதவர்களாக இருந்தால், சுயநலம் உள்ளவர்களாக இருந்தால், நாங்கள் செய்வதுதான் சரி என்று சொல்லுகிறவர்களாக நாங்கள் இருந்தால், பதரை போல நாங்கள் இருந்து விடாதபடி அந்த நெற்கதரை போல எங்களை தாழ்த்தி சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளை தலை தாழ்த்தி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர், உடைய சத்தியத்தை எங்களோடு பேசினீர். உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்துற எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. நீர் விரும்பி பார்க்கிற அளவுக்கு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்களை வழி நடத்தி பலப்படுத்தி காத்துக்கணும். இந்த ராத்திரி நாங்கள் தூங்க போகிறோம், எங்களுக்கு நல்ல நித்திரையை தாரோம். காலையில் உங்களை துதியோடு எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு சுத்தமானபடி நாங்கள் ஓடி வந்து உடைய ஆலயத்தை ஆராதனை செய்ய எங்களை ஆசீர்வதியும். துதி கர்ணம் மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, ஆவியானவருடைய ஒத்தாசை இந்த நாளில நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளில எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளோடும், திருமண நாளை கண்டது அன்பு மகள் கவிதாவுடையும் அவருடைய குடும்பத்தோடும், அருமையான இழக்கு கொடுத்த அந்த மகள் பிரியா ஜாஸ்மின் அவருடைய குடும்பத்தோடும் என்றும் 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 நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆண்டவர் சித்தமானபடி நாளைக்கு சந்திப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.